ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி பேச போகிறோம். இது நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டாபிக், அதனால் இதை பற்றி பேசலான்னு ஒரு வீடியோ எடுத்தோம். ஸோ 2 குழந்தைங்களை வச்சுட்டு வீடை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எனக்கும் 2 பசங்க, நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற எனக்கு ஒரு சில டிப்ஸ் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு குழந்தை இருந்தாலே நம்மளுக்கு டே செம்ம பிஸியாக போகுங்க. இதில் 2 கிட்ஸ் இருந்துச்சுன்னா வேறு லெவல், மினி சைக்ளோன் ப்ளஸ் சுனாமி காம்போ மாதிரி போவோம். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணலை, எந்த வேலையுமே ஆனால் ஓடலை, ஆனால் நீட்டாக ட்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஜாலியாக டான்ஸ் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தோம். அந்த அவள் வருவாள் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டு என் பையனும் இப்போ வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா என் வீட்டில் எந்த வேலையுமே நான் ஒன்றும் பண்ணலை. பட் எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட், மற்ற வேலைலாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்ணுற எல்லா அம்மாக்களுக்கும், அதாவது நான் மட்டும்தான் இந்த 2 கிட்ஸையும் வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன், ப்ரெஷராக இருக்குது, எனக்கு எப்படி ஹேண்டிலே பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதில் டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, ரியல் எக்ஸ்பீரியன்ஸு டாக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், பர்ஃபெக்ட் லைஃப்னு எதுவுமே இல்லைங்க. வீடு க்ளீனாக இல்லைன்னா ஓகே, கிட்ஸ் சண்டை போட்டால் ஓகே, நீங்கள் டயர்டாக இருந்தால் கூட ஓகேங்க. என்னங்க இன்ஸ்டாகிராம் லைஃப் மாதிரியா இது நம்மளோட ரியல் லைஃப்ங்க. நம்ம கோல் என்ன, பர்ஃபெக்ட் ஹோம் இல்லை, ஹாப்பியாக இருக்கணும். வீடு சின்னதோ பெருசோ குட்டி ரூமோ, ஒரே ஒரு ரூம் இருந்தால் கூட நம்ம அந்த ரூமில் நம்ம கிட்ஸோ ஹஸ்பண்டோடு வச்சுட்டு நம்ம எப்படி வந்து சூப்பராக ஹாப்பியாக நம்ம லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறோம், அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. சும்மா அதெல்லாம் கவலைப்படாமல் எந்திரிச்சு ஜாலியாக இருங்க. 2 கிட்ஸ் இருக்கும்போது டைம் வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குங்க. ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, மார்னிங் 1 hour பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமான 3 டாஸ்க்கு டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. குக்கிங்கு, கிட்ஸோட ஹோம் ஒர்க்கு, ஒரு பேசிக் க்ளீனிங், அதை மட்டும் முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாமே போனஸ் டைம். அதில் மொத்த வேலையும் ஒரே நாளில் நீங்கள் முடிக்கணும்னு ப்ரெஷர் மட்டும் ஆயிக்காதீங்க. ஸோ கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்க மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த பால் வந்து ஆக்சுவலி நான் எத்தனை தடவை பெட்டு மேலே வந்து கீழே போட்டாலும் இவன் திரும்ப எடுத்துகிட்டு வந்து அந்த பாலை பெட்டு மேலேயே வந்து போட்டுக்கிட்டு இருந்தான். அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகி அவங்களெல்லாம் கத்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், கிச்சன்லேயே வேலையுமே நின்றுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஒரு வீக்கான பிளானை ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சிம்பிள் கிரேவி, பசங்க பெருசாகிற வரைக்கும் தாங்க. ஹெல்த்தி குக்கிங் பண்ணுங்கள். வகையாக ஒரு 4 டிஷ் 5 டிஷ் 6 டிஷ்லாம் இங்கே பண்ண முடியாது. உங்களுக்கு டைம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள். பட் அதை ப்ரெஷரில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ மார்னிங் சாம்பார் வச்சா அதை நைட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மட்டும் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் பருப்பு வச்சேன்னா அடுத்த நாள் அந்த பருப்பு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை சாம்பாராக மாற்றிக்குவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டைம் கிச்சனில் இருக்குது கொஞ்சம் கம்மியாகும். நம்ம மோஸ்ட்லி கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க்கும் இருக்கலாம், பட் அதை விட ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். அது வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ 2 கிட்ஸ் இருக்கும்போது 2 பர்சனாலிட்டி இருக்கும். ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தா இன்னொருத்தர் வந்து ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஈக்குவல் அட்டென்ஷன் கொடுக்கணும். இதில் பெரிய பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அதை பார்த்துட்டு சின்ன பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சண்டை போட்டால் அதை வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சுச்சுவேஷனை மிஸ் ஆக்காமல் கொஞ்சம் காமாக அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நானுமே ஒரு சில டைமில் வீடை போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி யார் இதை பண்ணுது, யார் இதை அங்கே வச்சுது, ஏன்னா அந்த ட்ராமாவில் நம்மளுமே உள்ளே போய் இன்வால்வ் ஆகிடுவோம். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்மளே சில டைம் மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு சகஜம் தான். இது உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லையும் இது நடக்கிறது தான். இதெல்லாம் நடக்கலைன்னா அது வீடே இல்லைங்க. ஓகேயா? என்றைக்காவது உங்கள் பசங்களை யார் வீட்லேயோ, அதாவது உங்கள் அம்மா வீட்லேயோ எங்கேயோ ரிலேஷன் வீட்லேயோ விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக, நான் மட்டும் தனியாக இருக்கேன் ஜாலி அப்படின்னு நினைப்போம். ஆனால் இருக்கும்போது அவங்களோட மெமரிஸ், அவங்களோட நினப்பு எப்படி தரமாக நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கும். பசங்க இருந்தால் நல்லா இருக்குமே, என்னடா இப்படி போர் அடிக்குது, அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த மெமரிஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டெய்லி ஃபுல் க்ளீனிங் வந்து அது முடியாது, அது இம்பாசிபிள் தான். ஓகேயா? ஸோ முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பர் உமன். ஓகேயா?
ஸோ நான் என்ன சொல்கிறேன், மண்டேனா கிச்சனு, டியூஸ்டேனா பெட்ரூமு, வெட்னஸ்டேனா ஹாலு, ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. கிட்ஸ் டாய்ஸ் இருக்கா, இது வந்து என் பையனேன்னு எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஒரு சில டைம் நானும் எடுத்து வைக்கிறத பார்ப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, நைட் எடுத்து வச்சுக்கலாம். பசங்க எப்படி இருந்தாலும் வந்து கொட்டை தான் போகிறாங்க, அதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நைட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் டாய்ஸை அப்படின்ற மாதிரி கேட்டகரி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். என்னன்னா, நீங்கள் உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா இல்லை, நீங்கள் தான் உங்களை தான் அம்மான்னு சொல்கிறேன். அம்மா ஹாப்பினா தான் உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். ஓகேயா? ஸோ உங்களுக்கான டெய்லி மீ டைம் எடுத்துக்கோங்க. காஃபி இல்லை டீ ஹரிபரியாக நடந்துக்கிட்டு சமையல் பண்ணிட்டு குடிக்காமல் நிதானமாக உட்காந்து டைம் எங்கேயும் பறந்து போகிறது இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்குன்னு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஒரு நாளில் ஃபோன் இல்லாமல் ஜஸ்ட் ரிலாக்ஸாக எந்த ஒரு கில்ட் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் நிம்மதியாக உட்காந்து குடிங்க தயவு செஞ்சு. ஓகேயா? அடுத்து வந்து நம்ம இந்த சில டேஸில் நம்மளுக்கு ஓவராக இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். பயங்கர நிறையா ப்ராப்ளம்ஸ் இல்லாத வீடே இல்லைங்க. நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம நிறையா வந்து அந்த கிட்ஸ் மேலே தான் காட்டுவோம். ஏன்னா அவங்க ஏதாவது ஒன்று நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்களா, நம்மளுக்கு அதுவே வந்து அவங்க எதுவுமே பண்ணிட மாட்டாங்க. நம்ம ஆனால் எரிஞ்சு விழுவோம். அதுக்கப்புறம் நானே ரெக்ரெட் பண்ணுவேன், நான் ஏன் இப்போ அவங்கள கத்துனேன். அடுத்த செகண்டே போய் கட்டி பிடிச்சி ஒன்றுமே பண்ண மாட்டேன், கட்டி பிடிச்சிட்டு கம்முன்னு அவனை பிடிச்சிட்டே நான் அழுவேன் என் பையனை. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க, டீப் பிரெத். ஸோ கிட்ஸை ஹக் பண்ணிக்கோங்க. ஒர்க் லேட்டருங்க, அதை அப்படியே போடுங்க, அதை அப்புறமேட்டு கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைண்டை கிளியர் பண்ணுங்கள். ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. உங்கள் பசங்களையும் ஹெல்ப் கேளுங்க. ஸோ அவங்க ஜாலியாக பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்களாம் இல்லை. நீங்கள் உங்களோட மென்டாலிட்டி பசங்களுக்கும் புரியும். நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் போய் பசங்கிட்ட ஒரு வேலை சொல்லி பாருங்களேன், கன்ஃபார்மாக அதை பண்ணுவாங்க. அதே நம்ம ஜாலியாக இருக்கும்போது போய் சொன்னோன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏன்னா அதுங்களுக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க. இந்த பரபரப்பான வாழ்க்கையில் வந்து அவங்களோட சிரிப்பு, அவங்க பண்ணுற அந்த பேசுகிற விதம், அவங்களோட அந்த என்ஜாய்மெண்ட், இது எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அவங்க கிளாஸில் நடந்தது எல்லாமே வந்து சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம இந்த ஃபோன் இருக்குது பாருங்க, நம்ம அந்த ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் எப்போ வந்ததோ அந்த நம்ம பேஷன்ஸே போயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம பாட்டு அவங்க ஒரு லைன் என் பொண்ணு சொல்ல வந்தால் கூட சீக்கிரம் சொல்லு, ஏன் இவ்வளோ நேரம் ஒரு லைனை சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் நான் பண்ணேன். நான் ஏன் என் பசங்க வந்து நம்மளோட இதுக்கேற்ற மாதிரி ஓடி வர முடியாது. ஸோ நம்ம அதுதான் நினைக்கிறோம். நம்ம அவங்கக்கிட்ட அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறோமா, அவங்களையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக வான்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஸ்லோ பண்ணணுங்க. அதுதான் ரியாலிட்டி. அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் நம்ம ஒர்க்கை. ஸோ ஒரு குழந்தை இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக அந்த ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் 2 குழந்தை 3 குழந்தை அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த டைம் இது முடிக்கணும்னு நம்ம பண்ணுவோமா, அது வந்து நம்மளோட ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிச்சு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு நினச்சி பண்ணுவோம். ஆனால் இந்த 2 பசங்க இருக்க வீட்டிலலாம் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ அதுக்கு கூட ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், அதுக்குள்ளே ஒரு கோவம் வந்து பசங்க மேலே கத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லணும்னா, இப்போ குட்டி பையன் இல்லை பாப்பா வந்து தூங்குறாங்களா, அப்போ பெரிய பசங்களோட ஹோம்ஒர்க்கை ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஹோம்ஒர்க் இதுன்னு சொல்லிவிட்டு குக்கிங் பண்ணுங்கள். பசங்க 2 கிட்ஸ் இருக்கும் போது மோஸ்ட்லி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்டர் கிட்ஸோட ஹோம்ஒர்க்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் டைம். ஏன்னா 2 பேர் ஒரே டைமில் இருக்கும்போது எக்ஸாம் டைமில் பயங்கர டென்ஷன் ஆகும், சொல்லியே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ குட்டி பசங்க தூங்கும் போது கன்ஃபார்மாக தூங்க வச்சுருங்க, இல்லைனா சொல்லியே தர முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து இந்த கிட்ஸ் வந்தாச்சுன்னா நம்ம அந்த லஞ்ச் பேகு, ஸ்கூல் பேகு அதெல்லாமே அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த ரஷ் இருக்காது. கடை நம்ம இந்த இது இங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டியூட்டி நம்மளுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் டைமை வந்து
ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். குக்கிங் டைமில் அவங்களுக்கு கார்ட்டூன்ஸ் போட்டு விடுங்க. இல்லை ரொம்ப ஃபுல்லாக அந்த டிவியை போடாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை போடுங்க. குக்கிங் இருக்கியா அப்போ அந்த டைம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு கார்ட்டூன் போடுறது, இல்லை எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பார்க்குறாங்கன்றத வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மாவுக்கு பிரேக் கிடைக்கும் போது கிட்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க ஃபஸ்ட்டு தயங்காதீங்க. ஹெல்ப் எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும், நான் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும், அது க்ளீனாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஹெல்ப் பண்ணுறாருன்னா கேளுங்க. கேட்காம இருக்கவே இருக்காதீங்க. ஓகேயா? ஸோ பசங்களையும் வேலை வாங்க, அதெல்லாம் வாங்க நம்மளுக்கு ஃப்யூச்சர் அவங்களது சூப்பராக போகும். அவங்களதே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கில்ட் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு ஸ்மார்ட் ஷாப்பிங் பண்ணுங்கள். வீக்லி இந்தந்த க்ராசரி லிஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வாரம் வந்து எல்லா திங்ஸும் இருந்துச்சுன்னா சூப்பராக போகும். டக்குன்னு பண்ணிக்கலாம். அப்பப்போ இருக்கிறதையே நம்ம வாங்குவோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப மணியும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம், டைமும் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே வீக்லி பிளானிங்லாம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த தூக்கத்தை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அப்போ சின்ன பசங்க தூங்கும் போது ஃபோனை நோண்டிக்கிட்டே இல்லாமல் தயவு செஞ்சு போய் தூங்கிடுங்க. ஓகேயா? நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் அடுத்த நாள் டயர்டு இல்லாமல் நீங்கள் எந்திரிக்க முடியும். அடுத்து வந்து நம்ம கிட்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸில் என்கரேஜ் பண்ணுங்கள். அதாவது அந்த கலரிங், பில்டிங் பிளாக்ஸு, அந்த மாதிரி சின்ன வீட்டு வேலை, ஒரு கேம் மாதிரி சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து டைம் நல்லா சூப்பராக போகும். ஸோ அவங்கக்கிட்ட டெய்லி ஒரு 10 minutes என்ன ஆச்சு, நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படிலாம் பேசுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அங்கே என் ஃப்ரெண்ட் என்னோட பொண்ணெல்லாம் வந்து சொல்லுவாள், யாராவது கிளாஸில் புள்ளி பண்ணால் உடனே வந்து என்கிட்ட சொல்லுவாள். நான்லாம் சின்ன வயசில் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்பா அம்மா திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம மூவ் பண்ணும்போது அவங்க இந்த ஜென்ரேஷனில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். எதையும் வந்து இவங்க சொன்னால் திட்டுவாங்க, அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அவங்கள யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இவன் வந்து நல்லா பண்ணுறா, அக்கா நல்லா பண்ணுறா, நீ ஏன் இப்படி பண்ணுற, இல்லை நீ இப்படி பண்ணுற, அக்கா ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸ்னால் வந்து ஒரு அன்பிரெடிக்டபிளுங்க. அவங்க எப்படி இருக்காங்க யாருக்குமே தெரியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு யூனிக் இது இருக்கும், ஸ்டைலு. ஸோ அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்கள். அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுங்க. அவங்களோட ஸ்மார்ட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க வைங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலைன்னா, ஒரு ரியல் லைஃப்பில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, 5 minutesல மெஸ் ஆகும். நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள். பசங்களை எங்கேயா வெளியெல்லாம் கூப்பிட்டு போனேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியெல்லாம் கூப்பிட்டு போனேன். வெளியே கூப்பிட்டு போயிட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தோம் வீடை. ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தா தலைகீராக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் இது வந்து நேற்று இந்த படம், யூத் படம் போயிருந்தோம். நல்லா பாப்கார்ன் 2 பேர் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த மாதிரி வெளியே அவுட்டிங்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறேன். அந்த 5 minutes தான் அந்த க்ளீன் பண்ண ஒர்க் இருந்தது. கிச்சனை பார்த்திங்கன்னா தலைகீராக கிடக்கும். இது தாங்க ரியாலிட்டி. ஓகேயா? ஸோ எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்குது. யாருக்காகவும் நீங்கள் என் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ ஜாலியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ 2 kids 3 kids இருந்தால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் இல்லை, இம்பாசிபிள் கூட இல்லை. அது பர்ஃபெக்டான அம்மா வேணாம், ஹாப்பியான அம்மாவே இருக்கட்டும். ஓகே? ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.